சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பலாம் என் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என் சேனல்ல எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேண்ட்ரின் காலர் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி வந்து ரெடி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏற்கனவே என்னோட சேனல்ல நான் பிளாக்கெட் நெக்லைன் நான் போட்டிருந்தேன். ஒருவேளை அதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. இதுல எப்படி காலர் அட்டாச் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் கூட புரியுற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. டெஃபினட்டா நீங்களும் காலர் ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் வந்து காலர் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரும். அதாவது காலர் இங்கே வரும், அதே மாதிரி ஸ்டார்டிங் இங்கே வரும். ஸோ இப்படி மூடும் போது உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். பேக் வரைக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன நாட்ச் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இப்படி மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நாட்ச் பண்ண சென்டர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணோன்னா நமக்கு வந்து 8.6 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட், பின்னாடியோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும். ஸோ அந்த 8.6 தான் நம்ம இப்போ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் வரைஞ்சி நம்ம வந்து காலர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நெக்லைனுக்கு யூஸ் பண்ணுற ஃபியூசபிள் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காலருக்குன்னு யூஸ் பண்ணுற திக் கேன்வஸ் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ண இன்டர்ஃபேஸிங் கேன்வஸே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. இல்லைனா உங்களால் முடிஞ்சால் 2 பின் கூட பண்ணிக்கலாம். பட் ஒரு பெரிய தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது மூவ் ஆகாது. இல்லைனா மேலும் கீழமா வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கோம். இங்கேருந்து ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து 8.6 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 8.6 இன்ச்சஸ் இங்கே நம்ம மார்க் பண்ணுறேன். ஓகே, 8.6 இன்ச்சஸ்னால் நமக்கு இந்த இடத்துல வருது. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு ஆங்கிள் மாதிரி போட்டு இதை நம்ம கர்வ் பண்ணிடலாம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துடலாம். கர்வ் கொடுக்கும்போது இதுதான் காலரோட மேல் பகுதி. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதில் தான் கன்ஃபியூஷன் வரும், எது காலரோட மேல் பகுதி காலரோட கீழ் பகுதின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் காலரோட மேலே, இது வந்து காலருக்கு கீழே வரும். ஸோ இப்போது இந்த கர்வ் படி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கீழே இந்த பாயிண்ட் டிப் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காலர் வந்து வெட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த தைச்சி இருக்க நூலை வந்து பிரித்து எடுத்துடலாம். இதை வந்து நான் இந்த துணி மேலே வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளூ இருக்கும். க்ளூ இருக்க சைடு துணி மேலே வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேன்வஸ் ஓரத்தை நம்ம தைக்க போகிறோம். ஆரஞ்சு கலர் த்ரெட் போட்டிருக்கேன். எதுக்காகனா இப்போது கேன்வஸும் ஒயிட்டு ஃபேப்ரிக்கும் ஒயிட்டு எங்கே தைக்கிறோன்னு தெரியறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் நான் தைக்கிறேன். கரெக்டாக அந்த கேன்வஸை ஒட்டி அதை சுற்றி நம்ம இப்போ இதை தைக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் டர்ன் வருதோ அதே மாதிரி நல்லா திருப்பிட்டு எண்டு வரும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தைச்சிருக்கோம். இது வந்து கேன்வஸ். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கேன்வஸ் இருக்குது. இது வந்து தையல். இப்போது இதுலேருந்து ஒரு கொஞ்சம் மார்ஜினாக விட்டு இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே தையல் இருக்குது. இதுலேருந்து ஒரு
அதே மாதிரி கீழே வந்து 1/4 இன்ச். இந்த கேன்வாஸை எந்த துணி மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த துணியை மட்டும் இதுக்கு மேலே ஒரு வாட்டி மடித்து நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கேன்வாஸ் வந்து இந்த துணி மேலே இருக்குது, இது பார்த்திங்கன்னா இன்னொரு துணி. ஓகே, ஸோ இந்த துணியை மட்டும் இந்த கேன்வாஸ் மேலே வச்சு நம்ம மடித்து ப்ரெஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணதுக்கு முன்னாடி இங்கே வந்து நாச்சஸ் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் இருக்க சைடில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா துணி, அந்த துணியை கேன்வாஸ் கூட மடித்து ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட காலர் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இந்த காலரோட சென்டர் நாட்சையும் நம்மளோட ஃபேப்ரிக்கோட பின்பக்கம் இருக்க சென்டர் நாட்சையும் ஒன்றா மேட்ச் பண்ணுறோம். ஓகே, அதாவது இதை வந்து இது கூட இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம ஒரு வாட்டி மெஷர் பண்ணி பார்க்கலாம், அதாவது காலரும் துணியும் ஒன்றா வருதான்னு. ஸோ இங்கே வச்சு நான் ஃபஸ்ட்டு இதை நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிவிட்டு இப்போ நான் மெஷர் பண்ணி பார்த்தேன்னா இதோட துணியை ஒன்றா வச்சுட்டே வாங்க. ஒன்றா வச்சு நம்ம எண்டு வரும்போது இந்த துணி நெக்லைன் எண்டுக்கு கரெக்டாக வரணும். ஓகே, ஸோ இப்படி ஸோ கரெக்டாக நெக்லைன் எண்டு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். ஸோ இப்போ காலரோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம குர்த்தாவோட பேக் சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகுற மாதிரி எக்ஸாக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா எண்டு வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, பிளாக்கெட் எண்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி மீட்டப் ஆகும். ஸோ கரெக்டாக சென்டர் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் காலர் வந்து சரியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா எண்டு அதே மாதிரி வச்சு கரெக்டாக அது முடிய பிளாக்கெட் எங்கே முடியுதோ அது வரைக்கும் வந்து ஒரு ரஃப் அடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் போட்டிருக்கேன், பட் சேம் கலர் த்ரெட் தான் நீங்கள் தைக்கும் போது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு அதை உள்ளே ஃப்ளிப் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற தையல் அதை உள்ளே மடித்து இதுக்கு மேலே ஒரு வாட்டி தையல் போட்டோன்னா நம்ம காலர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த கீழே தைச்சோம் இல்லையா, அந்த காலரோட பாயிண்ட்டை மேலே மடித்து இதை வந்து மேலே மூடின மாதிரி வச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இப்போ நம்ம இந்த காலரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேண்ட்ரின் காலர் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃப்ளாப் ஒன்ஸ் நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப் வந்து இப்படி ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா இங்கே பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொக்கி ஆட் பண்ணலாம், என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி பட்டனை ஜஸ்ட் இதுக்கு மேலே ஒரு 3 பட்டன் வச்சுருங்க. 3 பட்டன் வச்சுட்டு இதுக்கு அடியில் வந்து கொக்கி கொடுத்துருங்க. ஓகே, இந்த சைடு வந்து கொக்கியும் இந்த சைடும் லூப்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இதை கொக்கி லூப்ஸ் மாட்டிக்கலாம். மேலே வந்து சும்மா இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஃபேன்சியாகவும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இதை செய்யறது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time. Till then, take care. Bye bye.